வெல்கம் டு திஸ் கோர்ஸ். போன கோர்ஸில் நம்ம பிளாக் தேவையான ஒரு கண்டென்ட்டை எடுத்தோம். அதை நம்ம எப்படிலாம் பிளாகரிசம், அதாவது திருடப்பட்ட கண்டென்ட்டா அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணோம். அப்போ லாஸ்ட்டில் நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் வேர்டையில் போட்டு நம்மளோட லெட்டர்ஸ் கண்டென்ட் எல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கிராமரில் பிளாகரிசம் செக் பண்ணுறப்ப நமக்கு ஒரு 3 எரர் காட்டுனுச்சு. அதில் 2 எரர் வந்து இன்னொரு வெப்பேஜ்லேருந்து எடுத்த மாதிரி காட்டுனுச்சு, இன்னொன்று ஏஐ டிடெக்ஷன் காட்டுனுச்சு. ஸோ அது ஒரு மேஜர் ப்ராப்ளம் இல்லை, அதை நம்ம போய் எடிட் பண்ணோம். அது வேணான்னு கூட நம்ம ஒத்துக்கலாம். ஏன்னா நம்ம 1500 வேர்ட்ஸ் கேட்டோம். ஒரு பிளாக்கு 600 to 800 வேர்ட்ஸே போதும், ரொம்ப போயிட்டு நிறைய எழுதிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட கண்டென்ட்டை நம்மளோட டேஷ்போர்டில், அதாவது நம்மளோட வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டில் நம்மளோட பேஜில் எப்படி இன்செர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு இங்கிலீஷ் தெரியணும், இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது நம்மளோட தாய்மொழி தான், தமிழ் தான். ஸோ நான் அதில் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு டொமைன் வாங்க போகிறோம். அந்த டொமைனில் ஒரு மேஜர் டொமைன், ஒரு ஃபஸ்ட்டு டொமைன், அது நம்ம பிராண்டுக்கான ஒரு டொமைன் வாங்குகிறோம். அதில் ஒரு பிளாக் எழுதுகிறோம். பிளாக்லேயே ஒரு ஊகாமர்ஸ் ஸ்டோர் வச்சுக்கிறோம். அந்த பிளாக் எழுதுறது இங்கிலீஷில் இருக்கும். அந்த ஊகாமர்ஸ் ஸ்டோர் எப்படி வேணால் வச்சுக்கலாம், இங்கிலீஷ்லேயே வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஷாப் டாட் நம்மளோட பிராண்ட் நேம் வித் .com அப்படிங்கிறது வரும்ல, அதில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்தியா லொக்கேட்டடாக நம்ம இந்தியாவை டார்கெட் பண்ணி ஒரு பிளாக் எழுத போகிறோம். அது கூட நம்மளோட ப்ராடக்ட்டை உள்ளே இன்செர்ட் பண்ண போகிறோம். இது நல்லா இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். இப்போ ஸ்டாட்டிக்கல் டாட் நம்ம brand.com இருக்குது, அது சப் டொமைன் தான். ஓகே, நம்ம 2 டொமைனே போதும். ஏன் நீங்கள் நிறைய டொமைன் வாங்கி வச்சுக்க வேணாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஆர்கானிக்காக போய் டிராஃபிக் ட்ரைவ் பண்ணும்போது நம்ம ஏகப்பட்ட வேலை பேக் லிங்க்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன் பேக் லிங்க்ஸ்லாம் என்னென்னு. நம்ம ஒரு இன்ஃப்ளூன்ஸில் இருந்தோம்னா, நம்மளோட ஒரு யூடியூப் சேனல் ஒரு 10,000 பேர் இருக்காங்கன்னா, கண்டிப்பாக ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் நம்மளோட ஊகாம் ஸ்டோரை அங்கே ஜாயின் பண்ண முடியும். அப்போ நமக்கு ஏற்கனவே சோசியல் இன்ஃப்ளூன்ஸில் நமக்கு ஒரு 1,00,000 வியூ போயிட்டு இருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஊகாம் ஸ்டோரை அங்கே ப்ளேஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக அங்கே ரன் ஆகிட்டு இருக்கும். நம்ம இப்போ தான் ஸ்டார்டட் அப்படிங்கிறனால, நீங்கள் யாராச்சும் நம்ம டீமில் யாராச்சும் நீங்கள் இதுக்கு முன்னாடியே 10,000 சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுட்டு நீங்கள் ஊகாம் ஸ்டோர் இன்பில்ட் பண்ணணும்னா ஓகே பண்ணிங்க. பட் நம்ம இப்போ ஸ்டார்டர் ஸ்டேஜில் தான் போகிறோம். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு தமிழே எழுதலாம். நம்ம ஏற்கனவே ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கோம். ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சதில் நம்மளோட ஹெட்டிங்ஸ் என்னென்ன இருக்குன்னா, துளசி செடி மற்றும் அதன் பயன்கள் அப்படிங்கிறத 24 ஃபாண்ட் சைஸில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் துளசி என்றால் என்ன, அப்புறம் துளசியின் ஆரோக்கிய நன்மைகள். இது வந்து இது ஹெட்டிங் 1, இது ஹெட்டிங் 2 கொடுக்க போகிறோம். அது கீழே சப் ஹெட்டிங் 2 வருது. அதுக்கப்புறம் ஹெட்டிங் 3, அதுக்கப்புறம் துளசி. இதில் வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா, துளசி மாலையின் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். இங்கே தான் நம்மளோட அஃபிலியேட் லிங்கை இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம். அடுத்து துளசி எப்படி பயன்படுத்துவது, இதையும் நம்ம H4 வச்சுக்கலாம். அதனால் இதோட ஃபாண்ட் சைஸு 24 மாற்றிக்கலாம். ஓகே, 24 மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு முடிவுரை. ஓகே, ஸோ ஓவரால் கிளியராச்சு. இப்போ இந்த கண்டென்ட் நம்ம வந்து பார்க்கலாமா, இது பிளாகரிதமா, எங்கேருந்து திருடப்பட்டதா அப்படிங்கிறத பார்க்கலாமா. நம்ம ரீரைட் பண்ணி தான் இந்த கண்டென்ட் எல்லாமே நம்ம எடுத்துருக்கோம். ஸோ காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணிட்டு நம்ம கிராமர்லேயே போட்டு பார்க்கலாம். நான் ஏற்கனவே போட்டு பார்த்துட்டேன். செக்கிங் ஃபார் ஏஐ டெக்ஸ்ட் அண்ட் பிளாகரிதம், நோ பிளாகரிதம் ஏஐ டிடெக்ஷன் அப்படின்னு வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பிளாகரிதம் செக்கர் ஃப்ரீ, ஆன்லைன் ஃப்ரீ அப்படிங்கிறதுல செக் பண்ணி பார்க்கலாம். கிராமர்லி காட்டுது. பிளாகரிதம் செக்கர் இது ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம், அந்தளவுக்கு சரியாக இல்லை. ஸ்மால் SEO டூல் அப்படிங்கிற இந்த டூல் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா அந்த பிளாகரிதம் detector.net, அது ஆக்சுவலி 100% ஃப்ரீ பிளாகரிதம் டிடெக்டர் ஆன்லைன் இருக்குது. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே தானே? சரி, இதில் நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். இதில் நம்மளோட கண்டென்ட்டை இங்கேயே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம செக் பிளாகரிதம் அப்படின்னா, நீங்கள் 1000 வேர்டு தான்ப்பா கொடுக்கணும், ப்ரீமியர் இருந்தால் நேரம் கொடுக்கலாம் அப்படின்னது. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கொஞ்சம் கண்டென்ட் மட்டும் கொடுத்து பார்க்கலாம். இதுக்கு மேலே துளசி மாலையின் முக்கியத்துவங்களே எடுத்துடலாம். இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பிளாகரிதம் செக்கரில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த இருக்கிற பிளாகரிதம் கண்டென்ட் அப்படின்னா திருடப்பட்ட கண்டென்ட் அர்த்தம். யூனிக் கண்டென்ட்னா தனித்துவமான ஒரு கட்டுரை அப்படிங்கிற மீனிங். நம்ம தமிழில் எழுதும்போது கண்டிப்பாக இப்போ நெக்ஸ்ட் சர்ச் இன்ஜின்ஸ்லாம் அப்படி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கேட்குறோமோ அதுக்கு வீடியோவாக கொடுக்குது, அதுக்கப்புறம் இமேஜாக கொடுக்குது, அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் இன்ஸ் தமிழ் அப்படிங்கிறத ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸாக இருந்தால் நம்ம அதோட கூகுள் மேப் காட்டுது. அந்த கூகுள் மேப் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, நம்மளோட கூகுள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு அவங்களோட நம்மளோட டைப் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்ஸ் எல்லாமே அந்த இடத்துல லொக்கேட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன், கூகுள் ஆட்ஸில் கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதை நம்ம கண்டெக்ட் பண்ணிக்கலாம்.
நம்ம முக்கால்வாசி பண்ண போகிறது எப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல கூட நீங்கள் வேற மாதிரி கூட யோசிக்கலாம். ஓகே, ஹிந்தி ஒரு இந்தியாவோட ஒரு காமன் லாங்குவேஜ் தானே. ஏன்னா இவ்வளோ லாட்ஸ் ஆஃப் 142 க்ரோஸ் பீப்புள்ஸ் இங்கே தான் இருக்காங்க. அப்போ நம்ம அவங்களோட காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ். ஓகே, அப்போ நம்ம 2 பீப்புளையும் டார்கெட் பண்ணிக்கலாம், காமனாக எல்லாரும் டார்கெட் பண்ணிக்கலாம். இப்போ உலகத்திலேயே இங்கிலீஷ் தெரியாத 2 நாடு ரஷ்யாவும் சைனாவும் தான். ஸோ அவங்ககிட்ட போய் நம்ம ப்ராடக்ட் விற்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இப்போ மற்றபடி எல்லா நாட்டிலையுமே இங்கிலீஷ் பேசுவாங்க, ஒரு காமன் லாங்குவேஜாக தான் இருக்குது. இந்தியாவிலேயும் அந்த மாதிரி தான். அப்போ வந்து நம்ம ஒரு ஜியோ டார்கெட்டடாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹிந்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழுக்கு பதிலாக ஹிந்தி சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஏகப்பட்ட ஜியோ டார்கெட்டில் லொக்கேஷன்ஸில் நீங்கள் வந்து நம்மளோட பீப்புளை டார்கெட் பண்ணலாம். ஏகப்பட்ட ஸ்டேட்டு இருக்குது. ஸோ நீங்கள் எதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துங்க. ஓகே, இப்போ வந்தீங்கன்னா 100% யூனிக் கண்டென்ட் வந்துருச்சு. அப்போ ஓகே, 100% நீங்கள் தான் எழுதிருக்கீங்க அப்படிங்கிறத வந்துருச்சு. உங்களோட கண்டென்ட் 100% உங்களுடைய தான் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட போஸ்டிங் இருக்கு. போயிடலாம். ஹோஸ்டிங் அதில் போயிட்டு போஸ்ட் கீழே ஆன்டி போஸ்ட் கொடுக்குறோம். ஆன்டி போஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் டைட்டில் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளோட எஸ்ஓ ஆப்டிமஸ் டைட்டில். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 16 கேரக்டரில் தான் இருக்கும் அப்படின்னு. அந்த டைட்டில் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட வேணாம். நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் இந்த பிளாக் வித்லேருந்து கூட இந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணிட்டு கூட அங்கே ப்ளேஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நம்ம எங்கே போயிட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த கண்டென்ட்டை கூட என்ன பண்ணிடுறீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட கூகுள் டாக்குமெண்ட்டில் போட்டுங்க. ஏன்னா கூகுள் டாக்குமெண்ட்லேருந்து காப்பி பண்ணி வேர்ட்ப்ரெஸ் போடும்போது தான் அது அழகாக அப்படியே H1 H2 H3 ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகி பண்ணிக்குது. அதை நான் எப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, இந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணிட்டு ஆட் நியூ போஸ்ட்டில் போயிட்டு ஆட் டைட்டில் கொடுக்கக்கூடாது. ஆட் டைட்டில் கொடுத்துட்டோம்னா அந்த டைட்டில் எப்படி கிரியேட் பண்ணுறது 16 கேரக்டர்லாம் வரணும். அதனால என்ன பண்ண போகிறோம்னா டைப் //2 choose a flag அப்படின்னு இருக்குல்ல, அதில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேஸ்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக நம்மளோட கண்டென்ட் ஷோ ஆரம்பிச்சு, நம்மளோட பிளாக் ஷோ ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த இடம் பெருசாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடம் மட்டும் நமக்கு கிளிக் ஆச்சு. இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் ஃபாண்ட் என்ன வேணால் வச்சுக்கலாம். இல்லை கூட வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். இந்த இடத்துல எல் வேணும்னா எல் வச்சுக்கலாம். ஓகே, துளசி என்றால் எல் வச்சுக்கலாம். துளசி ஆரோக்கிய நன்மைகள் ஓகே எல் வச்சுக்கலாம். அது கீழே உள்ள இதுக்கு வந்து எம் வச்சுக்கலாம். சப்டைட்டிலுக்கு அதோட கீழே உள்ள சப்டைட்டில் இதுக்கு எம் வச்சுக்கலாம். சப்டைட்டிலுக்கு எம் வச்சுக்கலாம். அடுத்து இதே யாராவது இது சப்டைட்டில் தான் இது எம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு துளசி மலை முக்கியத்தவங்களே இது வந்து ஹெட்டிங் H3 நினைக்கிறேன். பார்க்கலாம், அதை எப்படி சொல்கிறேன் உங்களுக்கு. இதுவுமே ஹெட்டிங் தான், எல் வச்சுக்கலாம். இந்த சப்ஹெட்டிங்கை எம்மில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டுமே தோல் பராமரிப்பு சப்ஹெட்டிங் தான் எம்மில் வச்சுக்கலாம். முடிவுரை ஹெட்டிங் ஓகே எல்லில் வச்சுக்கலாம். ஓகே, ஓரளவு முடிச்சாச்சு. நம்ம பிளாக் தேவையானது ஈஸியாக சிம்பிளாக முடிச்சாச்சு. நம்ம கண்டென்ட் மட்டும் அப்புறமா எழுத வேண்டியதான். இப்போ இது எதில் இருக்குது அப்படின்னா H1 இருக்குது. ஓகே, இது வந்து H2 இருக்குது. சூப்பர். இது H3 இருக்கும். H3 இல்லை, ஸோ வச்சுக்கலாம். H3 வச்சுக்கலாம். H3 இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் சப்ஹெட்டிங் தான். இது H4 வச்சுக்கலாம். H4 வச்சாச்சு. இது H5 வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் 6 வச்சுக்கலாம். ஓகே, ஓவரால் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஹெட்டிங் போட்டுருவோம். ஓகே தானே. அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தி யூசேஜ் அண்ட் benefits of தமிழ். ஏன்னா எல்லாருமே தமிழ் அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. யூடியூப்ல இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, கூகுள் சர்ச் தமிழ் தான் கொடுப்பாங்க. ஓகே, சூப்பராக ஷோ ஆகுது. இது கூட ஒரு 5 கேரக்டர் யூஸ் பண்ணோம்னா இந்த .inங்கிறது ஷோ ஆகாது கண்டிப்பாக. அதுதான் எஸ்இஓ ஆப்டிமஸ் கண்டென்ட் சொல்லுவாங்க. 16 கேரக்டர் யூஸ் பண்ணுவோம். அப்போ நமக்கு கூகுளுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத ஈஸியாக டைட்டிலேயே எடுத்துகிட்டு அது ஸ்க்ரோல் பண்ணி நம்மளோட பேஜை டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த இடத்துல நான் எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு கொடுக்குறேன், தமிழ் வேர்டு கொடுக்குறேன் பாருங்களேன். இப்போ ஒரு 1 2 3 4 5 டாட் ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இப்போ கரெக்டாக கண்டென்ட் கரெக்டாக இருக்குது. இப்போ அப்போ இந்த 3 வேர்டு தான் இருக்குது. அந்த 3 வேர்டுக்குள்ளே நம்ம எரேஸ் பண்ண முடியாது. ஓகே, நம்ம எஸ்இஓ ஆப்டிமஸ் சூப்பராக இருக்குது. ஓகே, டெல் பண்ணாச்சு. பேக் பட்டன் கொடுத்தாலே போயிடும். துளசி மலையின் முக்கியத்துவங்களை நம்ம இந்த இடத்துல ஒரு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இன்டர் லிங்க் கொடுக்குறோம். இன்டர் லிங்க் இருக்கு. இந்த லிங்கை நம்ம காப்பி இந்த இடத்துல தொட்டால் போதும். ஏற்கனவே நம்மளோட துளசி மாலையோட லிங்க் எடுத்து வச்சிருக்கேன். சாரி, இந்த இடத்துல வேறு அது பெஸ்ட் ஆச்சு.
ஓகே, இந்த இடத்துல நம்ம லிங்க் ப்ளேஸ் ஆயாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் இமேஜ் வச்சுக்கலாம். ஓகே தானே, நம்மளோட ப்ராடக்ட் இமேஜை அந்த இடத்துல வச்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ப்ளஸ் ஐக்கான பண்ணிட்டு பட்டன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இது கால் டு ஆக்ஷனு, இது மினி கார்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த கார்ட் சிம்பிள் இருக்குல்ல, மினி கார்ட், இந்த கார்ட் சிம்பிள் வந்து அந்த இடத்துல வரும். இது மார்க்கெட்டிங் பட்டன் சொல்லிட்டு இந்த மாதிரி வரும். நம்ம இந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் இதை அப்படியே ட்ராக் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா ஓகே, இந்த இடத்துல வந்துடும். பட் நமக்கு வர வேண்டிய இடம் எங்கன்னா துளசி மலையின் முக்கியத்துவங்கள்ட்ட. ஸோ இதை டெலிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த 3 கர்சர் யூஸ் பண்ணிங்கன்னா கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பேச வந்துருங்க, துளசி மலையின் முக்கியத்துவம் இருக்குது. அது கீழே தான் வரணும். அப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் நமக்கு வந்து ஒரு இமேஜ் வச்சுக்கலாம், நம்மளோட ப்ராடக்ட் இமேஜ் வச்சுக்கலாம். அதுக்கு இமேஜ் இருக்குல்ல, இது சும்மா ட்ராக் பண்ணி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளேஸ் பண்ண உடனே அப்லோட் இமேஜ் கேட்கும். நம்ம ஏற்கனவே நம்மளோட இமேஜ் இருக்குல்ல, அதை போய்ட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம். நமக்கு துளசி மலையில் முக்கியத்துவங்களுக்கு கீழே நம்மளோட இமேஜ் வர ஆரம்பிச்சாச்சு. இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஜெனரலில் போயிட்டு சேஞ்ச் இமேஜ் வேணால் பண்ணிக்கலாம். அலைன்மெண்ட் எந்த ரைட் ஹேண்ட் வரணுமா, லெஃப்ட் ஹேண்ட் வரணுமா, இல்லை சென்டரில் வரணும்னு வச்சுக்கலாம். அப்புறம் நார்மல் ஓவரால் அதில் பேக்ரவுண்டு என்ன வேணால் மாற்றிக்கலாம். உங்களோட சைஸ் 500x500 வச்சாச்சு, நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். இப்போ ஆல்ட் டெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். 100% ஒரிஜினல் துளசி மாலா அப்படிங்கிற ஒரு SEO ஆப்டிமைஸ்ட் பிரைமரி கீவேர்டை கொடுத்துருக்கோம். இது ஒரிஜினல் துளசி மாலா அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஓகே, ஓரளவு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கீழே பை நவ் அப்படிங்கிற கால் டு ஆக்ஷன் பட்டனை கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்றும் கிடையாது, ப்ளஸ் சிம்பிள் திரும்ப அகைன் பண்ணுங்கள், பட்டன்ஸ் அப்படின்னு போங்க. பட்டன்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா ஏகப்பட்ட பட்டன் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம இந்த ஆப்ஷனே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒன்றும் கிடையாது, நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ட்ராக் பண்ணால் போதும். இந்த பட்டனை அப்படியே ட்ராக் பண்ணி பை நவ் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இந்த இடத்துல ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், நான் திரும்ப ஏற்கனவே டெலிட் பண்ணிட்டு நான் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு கொடுத்து பார்க்குறேன். ஸோ பட்டன் இருக்குல்ல, பட்டன் அப்படியே ட்ராக் பண்ணி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணோன்னா பட்டனுங்கிறத ஸ்டவ் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன வேணால் நீங்கள் என்ன வேணால் மாற்றிக்கலாம், பைனுக்கலாம். பட்ட ஸோ பைனோ அப்படிங்கிற ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டன் வச்சாச்சு. அந்த பட்டன்ஸ்கோட நம்ம ப்ரீசெட்ஸ் கீழே ஏகப்பட்ட ஸ்டைல்ஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அரை மார்க் கூட நம்ம ஐக்கனை போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்பரண்ட் வேணும்னாலும் ட்ரான்ஸ்பரண்ட் வச்சுக்கலாம். என்ன மாதிரியான கால் டு ஆக்ஷன் பட்டன் வேணுமோ, எந்த மாதிரி டைப் வேணுமோ வச்சுக்கலாம். இந்த அரை மார்க் உள்ளதை ஓகே தான். நெக்ஸ்ட்டு கண்டென்ட் கீழே இந்த லிங்க் இருக்கும், ஹைப்பர் லிங்க் இருக்கும். இந்த லிங்க் நீங்கள் எந்த லிங்க் கொடுக்குறீங்களோ அந்த பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஆகும். அது எப்படி எடுக்கிறது அப்படின்னா, அதோட வேர்ட்ப்ரெஸ் இருக்குல்ல, இது கூட பண்ண வேணாம், ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் நியூ டேப் கொடுத்துட்டோம்னா அப்புறம் வேர்ட்ப்ரெஸில் ப்ராடக்ட் கீழே ஆட் நியூ ப்ராடக்ட், ஆல் ப்ராடக்ட் இருக்குல்ல, ஆல் ப்ராடக்டை போயிட்டோம். நம்மளோட அந்த இருக்குல்ல, நம்மளோட ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கோம் நம்மளோட ஒரிஜினல் துளசி மாலா அப்படிங்கிறதுல, அதில் போய்ட்டு இந்த பெருமாள் லிங்க் இருக்குல்ல, அந்த பெருமாள் லிங்கை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி லிங்க் அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், ஓப்பன் நியூ டேப்பில் கொடுத்துருக்கேன். ஓகே தானே. இப்போ இந்த ஐக்கானை கூட நீங்கள் எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் ஐக்கானில் போனீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும், அதில் நீங்கள் என்ன மாதிரியான ஐக்கான் உங்களுக்கு யூஸ் ஆகுதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஒர்க்கு. நம்ம இப்போ பை நவ் ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம ப்ரீவ் பண்ணி பார்க்கலாமா. நம்ம ரெண்டு இடத்துல இன்டர்லிங்க் கொடுத்துருக்கோம். நம்மளோட லிங்க் இந்த இடத்துல துளசி மாலையின் முக்கியத்துவங்களை கொடுத்துருக்கோம். அது போக இந்த இடத்துல பை நவ் அப்படிங்கிற நம்ம கால் டு ஆக்ஷன் பட்டன்லேயே நம்மளோட லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ப்ரீவ் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேஜ் பார்க்கலாம். ஸோ நம்மளோட வெப்சைட் இப்போ தான் ஷோ ஆகும். நம்மளோட பிளாக் தி யூசேஜ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் துளசி பிளான்ட் இன் தமிழ் அப்படின்றதுல கொடுத்துருக்கலாம். இந்த லீவ் கமெண்ட் அண்ட் கேட்டகரி பை surrounding.gmail.com இதெல்லாம் நம்ம வேணால் தூக்கிக்கலாம். அது எப்படின்னு சொல்கிறேன், செட்டிங்ஸில் போய் தூக்கிக்கலாம். துளசி செட்டிங் நம்ம சும்மா கலர் கொடுத்தது தான், நீங்கள் எதை ஹைலைட் பண்ணி காட்டணுமோ ஹைலைட் பண்ணி காட்டலாம். சும்மா ஒரு டெமோக்கு தான் அப்படிலாம் கொடுத்து வச்சுருக்கேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இங்கே தச்சு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணால் துளசி மலை முக்கியத்துவங்களில் தோட்டம்னா நேராக நம்மளோட அந்த பேஜுக்கு போயிடும். ஓகே தானே. நியூ டேப்பில் ஓப்பன் ஆகிடும், அதே பேஜில் நியூ டேப்பில் ஓப்பன் ஆகிடும். இந்த பை நவ் அப்படிங்கிற இந்த கால் டு ஆக்ஷன் பட்டன் கொடுத்தாலும் அது டேரெக்டாக நம்மளோட இ-காமர்ஸோட நம்மளோட ப்ராடக்ட் பேஜுக்கு கூப்பிட்டு போயிடும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இந்த இடத்துல கமெண்ட் வேணால் கமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம எப்படி வேணால் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் நம்மளோட பிளாக் போஸ்ட், அதாவது நம்மளோட போஸ்ட் ரெடியாச்சு, எல்லாமே கொடுத்தாச்சு. டைட்டில் எல்லாம் சூப்பராக கொடுத்தாச்சு.
மெட்டா நம்மளாம் எப்படி கொடுக்குறது நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது போக நம்ம ஒரு டைஃபோகிராஃபி இமேஜ் கொடுத்தா நல்லாயிருக்கும். அது நம்மளோட ஊக்கமஸ் ஸ்டோர் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயே கீழே கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே கொடுத்துக்கலாம். நம்மளோட ப்ராடக்ட் இமேஜ் இங்கே வந்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தோம் அப்படின்னா அது கூகுள் சர்ச் இன்ஜின் அதில் உள்ள கண்டென்ட்டையும் சர்ச் பண்ணி சொல்லும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ளஸ் சிம்பிளை கனெக்ட் பண்ணிக்கிட்டு எம்படட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யூடியூப் எம்படட் இருக்குல்ல, யூடியூப் எம்படட்டாக நீங்கள் எங்கே வேணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியதான். அப்புறம் உங்களோட யூடியூப் URL போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம இன்னும் முக்கியமான ஒரு சாப்டர் முக்கியமான விஷயமே நான் சொல்லாமல் உங்கள்ட்ட ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் அதை இன்னும் வரை நான் சொல்லலை அப்படின்னா நமக்கு இதுவரை யூஸ் பண்ணது ரெண்டு பிளகின் தான். ஒன்று ஊக்கம்ஸ் பிளகின்னு, மற்றபடி எதுவுமே இல்லை. நான் ஒரு அலினேஷ்வோ அப்படிங்கிறது மட்டும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதையும் நான் இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இது எதுக்குன்னா நம்ம ஒரு பிளகின்ங்கிறது என்ன தேவை அப்படிங்கிறது நம்மளை தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல நான் டூட்டர் எல்எம்எஸ் அப்படிங்கிற ஒரு பிளகின் அந்த இடத்துல ஆட் பண்ணோன்னா இந்த டோட்டல் வெப்சைட் எப்படி ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா ஒரு எல்எம்எஸ் கோர்ஸ் வெப்சைட்டாக ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம யூஸ் பண்ண ஊக்கமஸ் பிளகினால் இது ஊக்கமஸ் ஸ்டோராகவும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பிளாக் எழுதுறதுக்காக தான் வேர்ட்ப்ரெஸ் க்ரியேட் பண்ணப்பட்டது. அதனால் அது ஆட்டோமேட்டிக்காகவே போஸ்ட் பேஜ் அதெல்லாம் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன கேட்டகரி வேணுமோ நம்ம ப்ராடக்ட் கேட்டகரி ஆட் பண்ண மாதிரி நம்ம எதை பற்றி நம்ம பிளாக் எழுத போகிறோமோ அது மாதிரி நீங்கள் போஸ்ட்டில் போய் கேட்டகரியில் அந்த போஸ்ட் கேட்டகரி என்ன வேணுமோ அப்படிங்கிறத நீங்கள் ஆட் பண்ணிட்டு அந்த போஸ்ட் கேட்டகரியில் நீங்கள் கொடுத்துக்க வேண்டியதான். அது ஒரு விஷயமும் இல்லை, சும்மா சிம்பிள் தான். நீங்கள் அதுக்கு டேரெக்டாக இங்கே போயிட்டு போஸ்ட்டு கீழே கேட்டகரி இருக்குல்ல, கேட்டகரி கீழே நீங்கள் எவ்வளோ கேட்டகரி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கு மேலே ஆல் போஸ்ட் இருக்குல்ல, ஆல் போஸ்ட்டில் நீங்கள் போய்ட்டு குயிக் எடிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கேட்டகரியில் என்ன கேட்டகரி வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஆட் பண்ண கேட்டகரி இந்த இடத்துல வந்துருக்கும். ஸோ உங்களுக்கு ஓவரால் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம அந்த பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது, பிளகின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இதுவரை யூஸ் பண்ணியிருக்க ஒரே ஒரு பிளகின் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது ஆக்சுவலி இங்கே போஸ்ட்டுங்கிறது வந்துடும். அது ஊக்கமஸ் பிளாக் இண்டஸ்ட்ரிக்காக உள்ளது. எப்போதுமே அதுதான் வேர்ட்ப்ரெஸ் அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. ஸோ ஆக்சுவலி அங்கேயே வந்துடுது. நம்ம ஊக்கம்ஸுங்கிற பிளகின் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன பிளகின் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. எந்த டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். நம்மளோட கம்யூனிட்டி இருக்குது. நீங்கள் கமெண்ட்லேயும் நீங்கள் உங்களோட டவுட்ஸை சொல்லலாம். ஓவரால் நான் டவுட்ஸ் இல்லாமல் தான் போயிட்டுருக்கேன், ரொம்ப கிளாரிஃபையாக போயிட்டுருக்கேன். சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இதுவரை நம்ம பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு ப்ரீஃப் அவுட்டாக எல்லாமே ப்ரீஃப் அவுட்டாக பிளாக்னா என்ன, நீஷ்னா என்ன, கீவேர்டு என்ன இருக்குது, ஆர்டிக்கல் என்ன இருக்குது அப்படிங்கிறது ப்ரீஃப் அவுட்டாக ஃபுல்லாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. கலைவத்தில் தலை சிறந்தவன்